ஸோ ப்ராபபிலி ஷேன் மெக்மேன் இப்போ வரைக்கும் ஏஇடபிள்யூ போகிறாருன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குது. ஸோ அதையும் ஸ்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அகைன் டபிள்யூடபிள்யூ வந்து பிளட் லைனுக்காக இன்னொரு ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிலி இதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என்எக்ஸ்டி ரிலேட்டட் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ஒரு மெயின் அப்டேட். என்எக்ஸ்டி பற்றி என்னடா பார்க்க போகிறோம்னு நினைக்காதீங்க. ஒரு மெயின் அப்டேட், ஒரு பிக் அப்டேட் டபிள்யூடபிள்யூ ரிலேட்டடும் இருக்குது. ஸோ இதுக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சேட் கேபிளாக இப்போ வரைக்கும் புல் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில். இது மட்டும் இல்லாமல் OH66 மேஜர் ப்ரோக்ராம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன கதைன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸான அப்டேட்ஸ்லாம் இருக்கும். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் வீடியோன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் மேஜர் வியூஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு போயிருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ், நீங்கள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ 120 வியூஸே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு 1 மில்லியன் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ நம்மளுடைய பிளட் லைன்லேருந்து இந்த பிளட் லைன்ற கிரேட் சினிமாலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூடபிள்யூ அகைன் டபிள்யூடபிள்யூக்காக பிளட் லைனுக்காக ஒரு ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசில் ஃபீட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ எந்த நேமுக்கு ஒரு ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ சீசர் சிக்கோவான்ற ஒரு நேமுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஸோ ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி இது வந்து பார்த்திங்கன்னா சோலோ சிக்கோவா இருக்கலாம், இல்லைனா வந்து ஜேக்கப் ஃபாட்டுவாக இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டு ஆல்ரெடி டபிள்யூடபிள்யூல சைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் ரிட்டர்னுக்காக வெயிட்டிங்கிற மாதிரி நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நானே வந்து நம்ம சேனலில் நிறையாவே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சோலோ சிக்காவா முன்னாடி நம்ம ஜேக்கப் ஃபாட்டு நிப்பாட்டினோம்னா ஸோ சோலோ சிக்காவா பெரிய ஆளாக தெரிய மாட்டார். ஸோ ஜேக்கப் ஃபாட்டு தான் ஷைன் ஆவாருன்ற மாதிரி நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் ப்ராபபிளி இந்த காப்பிரைட் வந்து கண்டிப்பாக வந்து சோலோ சிக்காவுக்கு இருக்கலாம், இல்லைனா வந்து ஜேக்கப் ஃபாட்டுவாக இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ இப்போ வரைக்கும் பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது பாட்டில் போகுது. ஸோ தலைவர் ரிட்டர்னுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ ப்ராபபிளி மணி இந்த பேங்க் அப்புறமா நம்ம ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை பார்க்கலாம். ஸோ இந்த மந்த்தே வந்து ஜூலை மந்த்தே இருக்கலாம்ன்ற மாதிரி டேவ் மில்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராபபிலி டபிள்யூடபிள்யூ ஒரு மேஜர் கார்பரேஷன் கூட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியானா ஸ்போர்ட்ஸ் கார்பரேஷன் கூட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு மேஜர் டீலில் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலி இந்த டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க ஸ்டேட்டுக்கு இந்த ரெசில்மேனியா ராயல் ரம்பிள் மாதிரியான ஸ்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணுன்ற மாதிரி தான் இந்த டீலில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 நடக்க போகிற ராயல் ரம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி ஸோ லூகாஸ் ஆயில் ஸ்டேடியமில் வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஸோ ரெசல் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராபபிலி நெக்ஸ்ட் இயர் ராயல் ரம்பிள் ஸோ ஃபஸ்ட் டைம் எவர் பிப்ரவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ நடத்த போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு நியர்லி ஒரு 40 ராயல் ரம்பிள் 40 தெரிலங்க ஒரு 38 ராயல் ரம்பிள்ஸ் கிட்ட டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து நடத்திருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ஜான்வரி மந்தில் தான் நடத்தியிருக்காங்க. பட் ப்ராபபிளி ஃபஸ்ட் டைம் எவர் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரிக்கு அப்புறமா பிப்ரவரியில் டபிள்யூடபிள்யூ நடத்த போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிளி வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடான சோர்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா சம்மர்ஸ்லாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லியனல் ஃபீல்டில் நடந்துச்சு. ஸோ இப்போ சம்மர்ஸ்லாம் வந்து கிளேவ்லாண்டில் நடக்க போகுது. ஸோ ப்ராபபிளி இப்போ ராயல் ரம்பிளில் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, ஸோ ராயல் ரம்பிளுக்கு அப்புறமா ஸோ மேபி ரெசில்மேனியாவும் சரி அந்த சம்மர்ஸ்லாமும் சரி ப்ராபபிளி அந்த அவங்க ஸ்டேட்டுக்காக கொண்டு போகலான்ற மாதிரி இந்தியானா ஸ்போர்ட்ஸ் கார்பரேஷன் வந்து டீல் சைன் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இப்போ ராயல் ரம்பிளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மற்ற பேப்பர்ஸுக்கு மூவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சோர்ஸை ஃபுல்லாக கொடுத்தது நமக்கு ரெசல் வேர்ட்ஸ் தான். ஸோ இவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுக்குறதுல கொஞ்சம் அப்டேட்ஸ் தான், கொஞ்சம் அப்டேட்ஸாக இருந்தாலும் ட்ரஸ்டடாக கொடுப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ என்எக்ஸ்டி ரிலேட்டட் தான். ஸோ என்எக்ஸ்டி இந்த வருஷம் அக்டோபர் 1 ஸோ சிடபிள்யூ நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகாங்க. ஸோ 5 வருஷமாக யூஎஸ்ஏ நெட்வொர்க் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் சிடபிள்யூ நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா என்எக்ஸ்டியோட ரைட்ஸ் வந்து கார்பரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. ஸோ அக்டோபர் மந்த்லேருந்து ஸோ என்எக்ஸ்டி வந்து சிடபிள்யூ நெட்வொர்க்லேருந்து வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ ப்ராபபிளி இதெல்லாம் என்ன அப்டேட்ரான்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஸ்மாக் டவுன் வந்து ஃபாக்ஸ்லேருந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் மூவ் ஆக போகுது. ஸோ யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் இருக்கிற நம்ம ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுதுன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் காலங்காலமாக என்எக்ஸ்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் டபிள்யூடபிள்யூ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் சிடபிள்யூ நெட்வொர்க்கு மூவ் ஆகிறத வச்சு ஸோ ப்ராபபிளி அவங்க வந்து அரினாவை புக் பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூ இன்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த நெட்வொர்க் மூவ் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபபிளி
ப்ராபபிளி வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் மேஜர் ஷோ எதுவும் நடக்காது. மேஜராக வந்து அரீனா புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி என்எக்ஸ்டியும் நல்லா தான் இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே என்எக்ஸ்டி பார்த்தேன். பட் ஸ்டோரி லைன் வைஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து என்எக்ஸ்டியும் நல்லா தான் புக் பண்ணார் ஷான் மைக்கேல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டிஎன்ஏயோட நிறையா கொலாபரேட் பண்ணி இப்போ ரெஸ்லர்ஸையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்எக்ஸ்டி ப்ராபபிளி ஏதாச்சும் வந்து மேஜர் அரீனா புக் பண்ணி வைக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்எக்ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதுன்றது ரேர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து இத்தனை லிமிடெட் சீட்ஸ்னால ஸோ டிக்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராபபிளி கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ மேஜர் அரீனா புக் பண்ணாங்கன்னா ஸோ நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் ஸோ டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து என்எக்ஸ்டியும் வந்து தேர்ட் பிராண்டாக டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ 4வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூடபிள்யூ இப்போ வரைக்கும் சேட் கேபிளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மனி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்லேருந்து சேட் கேபிளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நைட் மண்டே நைட்ரால் அங்கிள் ஹவுடி ஸ்டேபிளால் அட்டாக் பண்ணப்பட்ட சேட் கேபிள் இப்போ வரைக்கும் சேட் கேபிள் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வரல. ஸோ சேட் கேபிள் கம்ப்ளீட் பண்ணுவாரான்றதே கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. சேட் கேபிள் பிரான் ஸ்ட்ரோமன் இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கில் இருந்த நிலையில் ஸோ டபிள்யூடபிள்யூ இதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ சேட் கேபிள் வந்து மனி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ண மாட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஸோ ஃபார்மர் என்எக்ஸ்டி சாம்பியனான என்எக்ஸ்டி சாம்பியன் அது மட்டும் இல்லாமல் யூகே சாம்பியனாக இருந்திருக்காரு. ஸோ நம்மளோட ஈலியா டிராகனை வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிளேஸை வந்து எடுக்க போகிறாராமா. ஸோ எஸ் பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் பிரான்சன் ரீட் வர்சஸ் நம்மளுடைய ஈலியா டிராகனுக்கான ட்ரிபிள் த்ரெட் மனி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஸோ நெக்ஸ்ட் நைட் மண்டே நைட் ரால நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேட் கேவில் புல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மெயின் அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ மெயின் அப்டேட்ஸ் 3 அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ நம்மளோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் செனஷன் லீடர் ஜான் சீனா தான். ஸோ எஸ் ஜான் சீனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய ரெஸ்லிங் கெரியர் இஸ் கோயிங் டு அண்ட் எண்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராபபிளி கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்காக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற ஒரு ட்ரேட்மார்க்கை ஸோ வச்சிருக்கிற ஆள் நம்மளுடைய ஜான் சீனா. ஸோ சைல்டுஹுட் இருந்து பெரியவங்க வர பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்த ஜான் சீனா. ஸோ இப்போ வரைக்கும் அவருடைய கெரியர் கேம் டு அன் எண்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் மத்தியில் வந்து ஒரு சேட் டவுன் ப்ரோக்ராமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜான் சீனா இது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா என்ன சொன்னான்னா ஸோ டபிள்யூடபிள்யூ வர்றதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட் ஆஃப் த லைஃபாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இதுதான் வந்து என்னோட லைஃப் ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்மளுடைய ஜான் சீனா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த லைஃபாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டை நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அவரோட கெரியர் இஸ் கேம் டு அன் எண்டுன்ற மாதிரி ஜான் சீனா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய லெவலில் டீகோட் பண்ணல. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெசல்மேனியாவில் 40 பார்த்தது தான். ஸோ பிளட் லைனுக்கு அகேன்ஸ்டாக காசு பண்ணியிருந்தார். ஸோ கோடி க்ரோர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஜான் சீனாவை எப்போ பார்க்க போகிறோம்ன்றது தெரில. ஸோ எத்தனை பேர் பார்க்குறதுக்காக ஈகராக இருக்கீங்க? ஸோ ப்ராபபிளி ஜான் சீனா. ஸோ ஜான் சீனா ரிலேட்டட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் ஃபைட் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. பட் அவரோட ஏஜ் அவரோட உடம்பு கண்டிஷன் எல்லாமே பார்க்கணும்ல. சரி ரைட் விட்டுருங்க. 2வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒயட் 66 மேஜர் ப்ரோக்ராம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ரால வந்து நம்மளுடைய பேட் மெக்கஃபையும் மைக்கேல் கோலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேட் மெக்கஃபே தனியாகவே வந்து ஒரு ஷோ வச்சிருக்காரு. ஸோ பேட் மெக்கஃபே ஷோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லா வெனஸ்டேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுவார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ ஃபார்மல் NFL பிளேயராகவும் இருந்திருக்காரு. ஸோ டபிள்யூடபிள்யூ கமெண்டேட்டர் அது மட்டும் இல்லாமல் பெரிய இன்ஃப்ளூயன்ஸரும் கூட. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய பேட் மெக்கஃபே ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸோ ஒயட் 66 வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் மெக்கஃபே ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ பாதி டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொத்த ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா அபாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒயட் 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பட் டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து இதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. பட் எண்டட் வித் அபாண்டட். ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் ஆனதுனால ஸோ ப்ராபபிளி இது வந்து ஒயட் 6 ரோலாக இருக்கும். ஸோ அவங்களோட மேஜர் காசாக இருக்கும்ன்ற மாதிரி பார்த்து நான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ இது டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. பட் நம்மளுடைய ரெசல் ஓப்ஸ் இந்த அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ ஷேன் மெக்மேன் ஏஇடபிள்யூ போக போகிறாரா? ஸோ இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட் வந்திருக்கு. ஸோ டபிள்யூடபிள்யூட ஹால் ஆஃப் ஃபேமரான நம்மளுடைய ஜிம் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ கிரில்லிங் ஜேஆர்ன்ற ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஐடியா வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், பட் இதை பற்றி நம்ம பேசலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இது எங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஸோ ப்ராபபிளி இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஷேன் மெக்மேன் வந்து ஸோ அங்கே உள்ள ஏஇடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் நிறைய பேரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காராமா. ஸோ காண்டாக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரீச் ஆகி நிறைய டிஸ்கஷன் போயிருக்குன்ற மாதிரி ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ரூமர்ஸாக சொல்கிறாங்க. இது ட்ரஸ்டடாக எந்த சோர்ஸஸும் கொடுத்த மாதிரி தெரில. பட் ரிங் சைட் நியூஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இது நம்புற மாதிரி இருக்கான்னு தெரில. பட் ப்ராபபிளி ஏஇடபிள்யூ ஷேன் மெக்மேன் சேருவாரான்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா டபிள்யூடபிள்யூக்கு அகேன்ஸ்டாக அவர் போவாரான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ ஷேன் மெக்மேன் டபிள்யூடபிள்யூக்கு அகேன்ஸ்டாக போவாரன்றதில்ல, மேபி அந்த டேலண்ட்டோட ரீச் பண்ணி மேஜர் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாரு ஒழிய ஏஇடபிள்யூ ஜாயின் பண்ணுவாரான்றது எனக்கு கொஞ்சம் இதில் வந்து நான் வந்து பண்ண மாட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏஇடபிள்யூலாம் ஜாயின் பண்ணுவாரான்றது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனான விஷயம் தான். ஏன்னா டபிள்யூடபிள்யூட வாரிசு அப்பாவோட கம்பெனி, ஸோ தங்கச்சியோட கம்பெனி, தங்கச்சி புருஷனோட கம்பெனி. சரி ரைட்டு விடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேணாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஷேன் மெக்மேன் மோஸ்ட் ப்ராபபிளி ஏஇடபிள்யூ ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க.